யார் இந்த மன்னார்குடி பெரியவள்? ஆத்மஜோதி நேயர்களே, காஞ்சி மாமுனிவர் நடமாடும் தெய்வம் மகா பெரியவாளை நம் அனைவருக்கும் தெரியும். நாம் எல்லோரும் அவரைதான் பெரியவா என்று பயபக்தியோடு அழைக்கிறோம். ஆனால் நம் மகா பெரியவாளுக்கே பெரியவாள் என்று மதிக்கத்தக்க ஒரு உன்னத மனிதர் நம் தமிழ்நாட்டில் வாழ்ந்தார் என்பது உங்களுக்கு தெரியுமோ? அவர் ஒரு பெரிய மடத்தின் மடாதிபதி அல்ல, காவி உடுத்திய சந்நியாசியும் அல்ல, இல்லறத்தில் வாழ்ந்த ஒரு சாமானிய மனிதர். ஆனால் அவரை இந்த உலகமே பெரியவா என்று அழைத்தது. அவரை பற்றி மகா பெரியவா தெய்வத்தின் குரல் 5ஆம் பகுதியில் உருகி உருகி ஒரு அரிய வரலாற்றை குறிப்பிட்டிருக்கிறார். இன்றைக்கு அமெரிக்கா, லண்டன், சிங்கப்பூர் என உலக நாடுகளெல்லாம் நமது சனாதன தர்மமும் தமிழ்நாட்டின் பாண்டித்யமும் பேசப்படுகிறது என்றால் அதற்கு அன்றே அஸ்திவாரம் அமைத்த அந்த மன்னார்குடி பெரியவாள் யார்? மகா பெரியவா அவரை பற்றி வியந்து சொன்ன அந்த ரகசியம் என்ன? இதுவரை யூடியூபில் யாரும் ஆழமாக பேசாத அந்த தெய்வீக பதிவிற்குள் வாருங்கள் செல்வோம். மகா பெரியவா சொல்கிறார், என் மாதிரி ஒரு மடாதிபதியாக இருப்பவருக்கு பெரியவர் பட்டம் கிடைப்பதில் விசேஷம் இல்லை. சுயமான யோக்கியதை இல்லாவிட்டாலும் கூட அந்த பீடத்தின் ஸ்தானத்தினாலேயே எங்களுக்கு பெரியவர் பட்டம் கிடைத்துவிடும். ஆனால் நான் சொல்லும் அந்த பெரியவர் எந்த பீடத்தையும் சார்ந்தவர் அல்ல. அவர்தான் மன்னார்குடி பெரியவாள். 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்து 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை சுமார் 90 ஆண்டுகள் வாழ்ந்த உன்னத ஞானி அவர். மகா பண்டிதரான அப்பைய தீட்சிதரின் வம்சத்தில் வந்தவர். அவருடைய இயற்பெயர் தியாகராஜர். வீட்டில் அவரை ராஜு என்று அழைத்ததால் ராஜு சாஸ்திரிகள் என்றும் அவருக்கு பெயருண்டு. அவர் மகா பண்டிதர் மட்டுமல்ல, சிறந்த சிவபக்தர். பரம ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடித்தவர். ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் வயதிலும் பெரியவராக இருந்ததால் ஊரே அவரை பெரியவாள் என்றுதான் அழைத்தது. அவருடைய குரு பக்தி எப்படிப்பட்டது தெரியுமோ? அவரிடம் வேதாந்த பாடம் கற்றுக்கொள்ள பெரிய பெரிய சந்நியாசிகளையே தேடி வருவார்களாம். அப்படிப்பட்ட மகா வித்வான் அவர். ஒருமுறை அவருடைய குருநாதரின் மகன் அவரிடம் பாடம் படிக்க ஒரு மாணவனாக வந்து சேர்ந்தார். குருவின் மகன் தன்னை விட வயதில் மிகவும் சிறியவன். தன்னுடைய மாணவன் என்றாலும் அவர் வகுப்பு அறைக்குள் நுழைந்தவுடன் மன்னார்குடி பெரியவாள் ஆசனத்தை விட்டு எழுந்து நின்று கைகூப்பி மரியாதை செய்வாராம். அவர் என் குருவின் புத்திரன், அவருக்கு நான் மரியாதை செய்ய வேண்டும் என்பாராம். அத்தனை அடக்கம் அவரிடம் இருந்தது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் லண்டன் வரை இவரது பாண்டித்யமும் புகழும் எட்டியது. 1887ஆம்